ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சேன். அந்த உருளைக்கிழங்கு குருமாவில் வந்து ஒரே ஒரு கேரட் மட்டும் இருந்தது, அதை போட்டுக்கலான்னு இன்றைக்கி வெங்காயத்தை கூட வதங்கினேன். ஹஸ்பண்ட் வந்து கேரட்டை பார்த்துட்டு எதுனா உருளைக்கிழங்கு குருமாவில் என்ன இது கேரட் போடுற என்னத்தையோ கலக்கி கொடுக்க போகிற அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. கேரட் பீன்ஸ்லாம் எப்போவுமே நம்ம போடுவோம் இல்லையா, பீன்ஸ் இல்லைனா கேரட் மட்டும் போட்டேன். அது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது போல். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா செடி வைக்கிறதுக்கு வந்து உரம் மண் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். இங்கே சாணியெல்லாம் கொட்டி வைப்பாங்களா மாடு வச்சுருக்கிறவங்க, அந்த இடத்துல வந்து நல்லா காஞ்ச மண்ணாக எடுத்து அது கூட வந்து கொக்கோ பீட் கலந்து நான் செடி வைக்க போகிறேன். அந்த கொக்கோ பீட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்ததுனால கவர் பண்ணி வச்சதுனால அது வந்து ஈரப்பதம் மாதிரி வந்துருச்சு. அந்த வந்து நல்லா காய வச்சு சேர்த்துக்க போகிறேன். இந்த தொட்டி வந்து 2 வாரம் ஆச்சு வாங்கி. அந்த தொட்டியில் வந்து லைட்டாக தண்ணி வெளியேறதுக்காக லைட்டாக ஓட்டை போட்டுக்கிறேன். தொட்டியில் மண்ணெல்லாம் கொட்டி வெள்ளை சாமந்தி செடி தாங்க வச்சுருக்கேன். மஞ்சள் சாமந்தி வந்து சரியாக பூக்க மாட்டேங்குது சொன்னாங்க. இந்த பூ வந்து நல்லா பெருசாகவும் இருந்ததுனால இதே வாங்கிட்டேன். சண்டே எதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜ்ஜு தாங்க. ஒரு 10 நாளாக நாங்கள் விரதத்தில் இருக்கோம். அதனால வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடியும் ஈவினிங் வந்து டீயோட போச்சுங்க. இன்றைக்கி சண்டே இப்படி தாங்க போச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.